அது பாஸ்டர் ஐயா ஞாயிற்றுக்கிழமை வாரேன், இடைப்பட்ட நாளில் ஒரு 7 மணிலேருந்து 10:30 மணி வேலை என் டிவியில் கரண்ட் போய் நான் அதாவது இப்போ அந்த விசில் எந்திரிச்சு விசில் அடிங்களாம் 3 மணிக்கு எங்கள் வீட்டில் போன எதை தூக்கிட்டு போயிடுவோம்? பீரோவை தூக்கிட்டு போயிட்டானா? பீரோவை தூக்கிட்டு போடுற அளவுக்கு சீரியல் ஓடிட்டே இருந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கர சில வீட்டில எல்லாம் பயங்கர பிரச்சனை. அவன் அடிக்க போறது மாதிரி இருக்கும், சீரியலை முடிச்சிருவான். அவனுக்கு தெரியும் நாளைக்கு அப்பந்தான் இந்த அம்மா அந்த டைமுக்கு வரும். நீ அப்படிதானா? கரெக்டாக போயிருப்போம். சபைக்கு வந்து பாருங்க, 10 மணிக்கு ஆராதனை, சரி போகலாம். அவர் ஒரு 3 பாட்டு படிக்கட்டு பார்த்தா ஐயா படிக்கட்டுன்ட்டு வருவோம். 10:30க்கு வருவோம். ஆனால் நம்ம மணியை பார்க்குறது அவர் 11:30க்கு 12க்கு முடிக்காருன்னா அந்த டைமை பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படி நூறத்தனையான ஆசீர்வாதம் வரும்? நீங்கள் அல்லேலூயா சொல்கிறதுல எனக்கு தெரிஞ்சுப்போம். பிரசங்கத்தை முடிங்க. நீ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியுங்களா, 56 வயசாகுது. ஊழியங்களுக்கு எவ்வளோ இடம் போயிருப்பாய்? அல்லேலூயா. உங்களை தயவு கூர்ந்து கேட்குறேன், நீங்கள் 100 பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகளை வசனத்தை இந்த இடத்திலிருந்து விதைக்கப்படும் போது உங்கள் நிலம் அதை விளைவிக்கிற நிலமாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்காவிலெல்லாம் பிரசங்கம் பண்ணினா எழும்பி நின்று கை தட்டுவாங்களாம். கூட்டத்தின் நடுவில் அமெரிக்கா வெளிநாடுகளெல்லாம் பிரசங்கம் பண்ணினா அப்படி அந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தை ஒரு மனுஷனை தொட்டுட்டுன்னா அவன் எழும்பி நின்று கை தட்டுவானாம். அப்ப அந்த பிரசங்கம் பண்ணின ஆளு முடிச்சுக்கிட்டு இப்படி சொன்னாராம், ஐயா எனக்கு ரொம்ப டெஸ்டமெண்டாக இருக்கு. அந்த ஆள் சில நேரத்தில் எழும்பி ஓவராக கை தட்டுறது எனக்கு டெஸ்டமெண்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், பிரசங்கியாருக்கு சொன்னதை கூப்பிட்டு ஆள் சொன்னாரா, ஐயா இந்த நாட்டினுடைய வழக்கம், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை அவங்கள டச் பண்ணிட்டுனா இது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி எழும்பி நின்று கரத்தை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துறதையானாராம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கற்பாறைய போல இருக்கப்படாது. முளைக்கத்தான் செய்யும், பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். பிரயோஜனம் இல்லாம என்னத்துக்கு? பிரயோஜனத்தோடு இருக்கணும் இல்ல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் எப்பவும் நினைப்பேன், ஒரு இந்த கிராமத்தில் இதில் ஒரு குறைஞ்சா ஒரு 100 பேர் நெருக்கி இருக்கலாம்னு வைங்க. இந்த 100 பேரையும் ஆண்டவர் வரும்போது சரியில்லைன்னு வைங்களாம். ஒரு 10 பேர் இருந்தாங்க, உண்மையாக இருந்து எக்கால சத்தம் கேட்கும்போது மறுரூபமாக்கப்பட்ட போது, ஐயா எஸ் ராஜன் அவங்க அம்மா கூட அப்படியே ஆண்டோடைய வருகைக்கு போனால் எப்படி இருக்கும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்க. ஆமென். இப்போ எல்லாம் சபைகளில் ஆளை கூட்டணும், ஆட்கள் நிறைய வரணும். தோத்திரம் சொல்லுங்க. 100 பேர் என் சபையில் இருந்தான். சபையை கட்டும்போது பிரசங்கம் பண்ண 8 பேர் இருந்தான். எத்தனை பேர் இருந்தான்? 8 பேர். எங்கள் அப்பா கூடி பிறந்தது 5 ஆம்பளை. அப்போ 5 ஆம்பளை, எங்கள் அம்மா இல்லை, 4 பேருடைய மனைவி, 4 பேருடைய பிள்ளைகள். அப்படி இவங்க மற்ற மக்கள் எல்லாம் வந்தால் அப்படி இரவு நேரம் கூட்டம் நடத்தினா அப்படி இருப்பாங்க. வெளியில் உள்ள சபையெல்லாம் வந்து அப்படி 100, 200, 150, 200 ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. சபையை கட்ட ஆரம்பித்தேன்.
சண்டை வந்து கோர்ட்டில் கேஸு வந்து எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஒரு 100 பேருக்கு பிரசங்கம் பண்ண ஆள் ஒரு 8 பேருக்கு பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கு? அந்த பாஸ்டருக்கு மனநிலைமை எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காதா? அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ மன நிறைவோடு வெளி கூட்டத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணுவனோ அதை விட மேலா பரிசுத்த ஆவியானவரால் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கு நேற்று எங்கள் சபையில் இருக்க இடமில்லாமல் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. வருவாங்க. 100 பரியாசம் பண்ணினவன், ஏளனம் பண்ணினவன், ஆமே, என்னைக்கு நம்மளை மறிக்க மாட்டான் என்று ஏக்கத்தோடு இருந்தவன் இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வருவான். இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வருவான். எவன் நமக்கு ஆகாது என்று சொன்னீங்களோ அவன் கையினால உங்களுக்கு தசமபாகம் வரும். அவன் இந்த சபைக்கு தூணாயிருப்பான். எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. திருச்செந்தூர் ஒரு பக்கத்தில் ஒரு பாஸ்டர் மரிச்சு போனார். 10 வருஷத்துக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. ஒரு வார செட்டுமா புருஷன் இறந்து போட்டான். 2 சின்ன பிள்ளைகள். அந்த அம்மாவுக்கு ஊழியம் செய்ய தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது. என்னை அழைச்சாங்க 10 வருஷத்துக்கு முன்னால. ஓலை செட்டு கதவு, ஓலை கதவுமா. 3வது நாள், முதல் நாள் 7 பேர், 2வது நாள் 15 பேர், 3வது நாள் ஒரு 32 பேர் வந்திருப்பாங்க. தெரியுமா? அந்த அம்மா சொல்லிச்சு, இருக்க வீடு கிடையாது, இந்த இடத்த ஒரு அம்மா முத்தத்தில் செட்டு போட்டு கூட்டம் நடத்துறேன். கடைசி நாள் பிரசங்கம் பண்ணிட்டு ஆராதனை சொன்னேன், இடம் இல்லாமல் இருக்கு. நீ அந்த கூட்டத்தில் வந்த ஒரு ஆள் அதே ரோட்டு சைடில் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறார். 15 சென்ட் இடத்த கூட்டம் முடிஞ்ச அந்த அம்மா பேரை எழுதி கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னாரு, 15 சென்ட் இடத்தை இந்த ஊழியத்திற்காக எழுதி கொடுக்கிறேன் பாஸ்டர். அந்த அம்மா பத்திர செலவுக்கு மட்டும் ரூபா பார்க்க சொல்லுங்கன்னாரு. அந்த குடும்பமும் வாழுது, சபையும் வாழுது. அல்லேலூயா. எந்த குடும்பமும் வாழுது? இடம் கொடுத்தார்ல ஐயா, அந்த குடும்பமும் வாழுது, அந்த குடும்பம் வாழுது, சபையும் அந்த குடும்பமும் வாழுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இடையிடையே ஃபோன் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல ஊழியங்கள் உங்களுக்கு தெரியுமா? நெல்லியார் கோணத்தில் பாஸ்டர் நெல்சன்ங்கிற ஒரு பாஸ்டர் உண்டு. அவர் இறந்து போயிட்டார். அவங்க தான் இப்போ நான் ஒரு மீட்டிங் நடத்திட்டு வரேன். முதல் செவ்வாய்க்கிழமை ஒரு 30 ஊழியக்காரர்கள் என்னுடைய சபையில் வந்து நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம். அந்த அக்கா, அந்த சகோதரியை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தேன். பிரசங்கம் பண்ண தெரியாது. சபை கட்டும்போது நான் கூட இருந்தேன். எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்தேன். ஆனால் திடீர்னு அண்ணன் மரிச்சு போனாங்க. மரிச்சு முடிஞ்சு ஒரு 16 நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் அவங்க வீட்டில் வச்சு நடத்தினாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் உங்கள் பையனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முடிச்சுட்டு இருந்தான். நீ வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், நீ கர்த்தருடைய ஊழியம் செய்வண்ணை. 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கர்த்தருக்கென்று மகனும் அந்த அம்மாவும் ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு 3 நாள் கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க. பேசிட்டு வந்து அடுத்த மீட்டிங் வரும்போது நீ கார் எடுப்பண்ணி. கடந்த மாதம் ஒரு மீட்டிங் எனக்கு ஸ்பெஷலாக வச்சுட்டு கூப்பிட்டுட்டு காரை பிரதிஷ்டை 15 லட்சம் ரூபாயில் ஒரு கார் எடுத்து வெளிநாட்டுக்கு போனாலும் கூட நீ சம்பாத்தியம் பண்ணியிருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். புழுதியில் இருந்து தூக்கி குப்பையில் இருந்து உயர்த்துவார்.